பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம்னு அண்ணா பேசினாரு. அதாவது இந்த உலக வரலாற்றிலே ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு செய்யாம இருக்கிறத நம்ம எல்லா மாநிலங்கள் நாடுகள்ல கூட பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக இந்த உலகம் கண்டிராத அளவுக்கு ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு அதை செய்திய அரசும் இந்த திமுக திராவிட மாடல் அரசு தான். உதாரணமாக பாருங்களேன், 487வது வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில சொத்து வரி கூட்டப்படாது அப்படின்றது அவங்களுடைய வாக்கு. சொத்து வரியை நாங்க ஏற்றவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு 50% சொத்து வரியை உயர்த்திய ஒரே அரசு திமுக அரசு தான். இது அவங்க மறுக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நாஞ்சில் சம்பத்தையா சொன்னாரு, சைனால போய் சிலையை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அந்த ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை 182 மீட்டர், அடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 597 அடி. உலகத்திலேயே மிக 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 உயரமான சிலை அதுதான் நம்பர் 1 சிலை. மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை நாங்க கொடுத்துட்டோம், அதனால எங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கதான் பிரச்சனை. இவர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்படவில்லையா நீங்களே சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழகத்தில் இருக்காங்க, அவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் தேர்தலில் வென்ற அடுத்த மாதத்திலிருந்து கொடுப்போம்னு சொன்னாங்க. அதாவது மே 2021 தேர்தலில் ஜெயித்தவர்கள் ஜூன் 2021 இருந்து அந்த பணத்தை கொடுத்திருக்கணும். ஆனால் 2.5 கோடிக்கு பதிலா 1.34 கோடி மக்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. இப்போ 17 லட்சம் பேர் ஏற்றப்பட்டு 1.51 லட்சம் மக்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அது ஜூன் மாசத்திலிருந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. செப்டம்பர் 2023 இருந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ 27 மாதம் கழித்து தான் ஒரு மாசத்திலே பண்றோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக எப்ப கருத்தில் கொள்ளப்படும்னா, 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரு கணக்கிலையும் அந்த மீதம் இருக்கக்கூடிய 27 மாதத்திற்கும் 27,000 ரூபாயை நீங்கள் அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தினால் இந்த தேர்தல் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக நாங்கள் அப்படி கொடுத்தா தேர்தலுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிடுமா? இல்ல, அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இல்லையான்னு மக்களை கேட்கிறேன். இப்போ அவங்க சொன்னது 2.5 கோடி மாசம் 1000 ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. அப்ப 27 மாசத்துக்கு நீங்க கொடுக்காத ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியா இல்லை பாதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியா அப்படின்றதா கேள்வி. லேப்டாப் நீங்க இப்ப கொடுத்துட்டீங்க, ஒத்துக்கிறோம், 10 லட்சம் மடிக்கணினிகள் கொடுக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க மட்டும் என்ன நல்லது பண்ணாங்க? தேர்தல் நடக்கிற ஆண்டுல ஃபைனல் இயர் படிக்கிறோன்ற நல்லது தவிர வேற எந்த நல்லதும் அவங்க பண்ணல. அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இறுதி ஆண்டு படித்து முடித்தவர்களுக்கு நீங்க லேப்டாப் கொடுக்கலன்றது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை அப்படின்றதுதான் கேள்வி. இறுதியாக ஜிஎஸ்டி நீங்களே எல்லாம் எடுத்துட்டீங்க, 1 லட்சம் கோடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் பல முறை நாங்க சொல்லிட்டோம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டல்ல பக்கத்துல சரவணபவன் இருக்கு, போய் சாப்பிடுறீங்க, 100 ரூபாய் பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5% ஜிஎஸ்டி, அதுல 2.5 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா நேரடியாக மாநில அரசாங்கத்திற்கு போகிறது, 2.5 பைசா நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு செல்கின்றது. மத்திய அரசுக்கு வரக்கூடிய அந்த 2.5 ரூபாய் வருமானத்துல 41% மீண்டும் மாநிலத்துக்கே அனுப்பிவிடுகிறோம். அப்போ 100 ரூபாய் வரி வருதுன்னா அதுல 50 ரூபாய் ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிட்டு மீதி 50 தான் மத்திய அரசாங்கத்திற்கு போகுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா 100 ரூபாய் வரி கட்டுறோம்னா 100 ரூபாயும் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு அப்புறமா எங்களுக்கு தரீங்க அப்படின்னு சொல்றீங்க. அது தவறான வாதம். 50% மாநிலத்திற்கு, 50% மத்திய அரசாங்கத்திற்கு, அதுலயும் 41% மீண்டும் நாங்க கொடுத்துடுறோம். இப்ப இறுதி தேர்தல் கணக்கு, இந்த கூட்டணி பலம் பிரிவது, யாருக்கு வாக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றது 2024 தேர்தலில் அதிமுக பாஜக 2 பேரும் தனித்தனியாக நின்றோம். ஒன்றாக கூட்டணியாக கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். திமுக கூட்டணிக்கும் இந்த 2 கூட்டணியும் சேர்க்கும் போது அது கீழே பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்திற்கும் வெறும் 11,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஒரு பூத்துக்கும் வெறும் 38 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த 4.5 ஆண்டுகள்ல மிக மோசமான ஆட்சி, கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். அண்ணன் சொன்னாரு ஜாக்டோ ஜியோலாம் நாங்க சந்தோஷப்படுறாங்கன்னு. நேத்து தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் அறிவிக்கப்படாத போராட்டம், தலைமை செயலகத்திலிருந்தே வெளியே போராட்டம் செய்தார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வெறும் 12,500 ரூபாய் சம்பளத்தில் 12,000 ஆசிரியர்கள் இன்று வரை கடந்த 11 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்ததனால் பூத்துக்கு வெறும் 38 ஓட்டு தான் வித்தியாசம். அது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி என்றது வென்றெடுத்து அடுத்த முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி.